वाक्यूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। नमोस्तुते व्यासविशालबुद्धे नारविन्दायतपत्रनेत्रं येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல சுதினம், குரு பூர்ணிமா, அதோட சேர்ந்த வியாச பூர்ணிமா. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கடைசியில பார்க்கணும். இன்னைக்கு நாம இங்க வந்து சேர்ந்திருக்கக்கூடியதான காரணம் வியாச மகரிஷியுடைய மகிமையை சொல்லணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வாங்கிவிடணும். என்னன்னு கேட்டா, வேதவியாசா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷரா அல்லது அது ஒரு ஸ்தானம், பதவி அப்படிங்கிறத நாம முதல்ல நல்லா முடிவு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவா இப்படி ஒரு ஞானம் நமக்கு இருக்கும், வேதவியாசர் அப்படிங்கிறது ஒருத்தர் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை அப்படிங்கிறது நாம பல தடவை கசங்களிலே சொல்லியிருக்கோம், வெறுமையா சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவே, நேரம் நல்லா இருக்கவே, வாத்தியாரும் விஸ்தாரமா சொல்லணும்னு சொல்லியிருக்கவே புராண ரீதியாவே நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த வேதவியாசா அப்படிங்கிறது ஒரு பதவிங்கிறத நாம நல்லா கவனிக்கணும். நமக்கு இந்த பிரதான மந்திரி, முக்கியமந்திரி எப்படி ஒரு ஸ்தானம் சொல்றோமோ அந்த மாதிரி வேதவியாசா ஒவ்வொரு யுகத்திலையும் வரக்கூடியது. அதற்கு நாம என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த காலத்துடைய அளவீடுகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப பெருசு. நாம சுருக்கமா சொல்லி மேற்கொண்டு போயிடலாம். நாம சங்கல்பத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், வைவஸ்வத மன்வந்தரே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மன்வந்தரங்கள் உண்டு, 7வது நடந்துட்டு. இந்த மன்வந்தரத்திலையும் அஷ்டாவிம்சதி தமே கலியுகேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 28வது ஒரு சர்க்கிள். 28வது சர்க்கிள்னு சொன்னால் 4 யுகம் முடிஞ்சா ஒரு சர்க்கிள். இந்த மாதிரி 28வது இப்ப நடக்குது. இதுல எத்தனை வியாசர்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா 29 வியாசர்கள் இருக்கிறதாக நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டது. அதுல இந்த 28வது இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர் கைவாழ்ந்தார். இதை நாம எங்க பார்க்கலாம், நான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் பாதியாவது புரியும், முழுக்க புரியுறது அப்படின்னா இன்னும் அவருடைய படிப்பு காலத்தை இவ்வளவுதான் பண்ண முடியும். யாராவது அவளை எம்ஏ படிச்சான்னு சொன்னா சர்டிபிகேட் கொடுத்தா சம்ஸ்கிருத காலேஜ்ல எல்லாருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நீ மகானுபாவன் ஆயிட்டா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தகுதி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நம்ம பாடசாலை குழந்தை அந்த ராட்சிரோமணிக்கு உண்டான நாலேஜ சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்லோகத்தோட சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. அதனாலதான் புராணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய ஸ்லோகங்கள் எந்த புராணத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அதை பிடிஎஃபாக கொண்டு வந்திருக்கேன். அங்கங்கே எடுத்து மற்ற புராணங்கள் எழுதாமல் எழுதிட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு நம்ம குழந்தைகளுக்கு இந்த ஸ்லோகம் புரியணும், அதன் மூலமா அவளுக்கு இந்த புராணாதி விஷயங்கள்ல ஒரு ருச்சி வரணும். இன்னொன்னு, இன்றைய தினத்துல வேதத்தை நாம எப்படி சொன்னால் வேதவியாசர் வந்து பிரீத்தி அடைகிறாரோ அதே போலவே புராணங்கள் படிச்சாலும் தான் நம்ம அந்த ஒரு பாட்டை விட்டுடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுல ஒரு அவதானம் வரணும், நிரவதானம் கூடாது, ஒரு அலட்சியபாவம் கூடாது. அதுக்காகத்தான் நான் வந்து நான் இந்த கால அளவில் எந்த புராணத்தில் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க அப்புறமா கூட அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்கணும். விஷ்ணு புராணத்துல இருக்கு, கூர்ம புராணத்துல இருக்கு. விஷ்ணு புராணத்துல இருக்கு நான் சொல்ல போறேன்.
ஏன் அப்படின்னு சொன்னா கூர்ம புராணத்துல மத்தியத்துல வருது, விஷ்ணு புராணத்துல ஆரம்பத்திலிருந்தே அழகா கொண்டு போயிட்டார். ரொம்ப சுலபமாகவும் இருக்கு. இப்ப ஸ்லோகத்தை நான் வாசிச்சவங்களுக்கே புரியுமாறு. ஏதத்து ஸ்ரோதும் இச்சாமி யஸ்தா வேதா மகாத்மனா வேதவியாச ஸ்வரூபேன ததா தேன யுகே யுகே. முழுக்க அர்த்தம் புரிய வேண்டாம், என்ன சொல்லலாம் தாற்பயம் புரிஞ்சா போதும். இதுல மைத்ரேயா அப்படிங்கிறவர் கேள்வி கேட்கிறார், இந்த சேர்ந்து இருக்கக்கூடியதான வேதமானது எப்படி பிரிஞ்சது, இதை பத்தின விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்கிறாருன்னா பராசரர் கிட்ட கேட்கிறார். பராசரர் யாரு அப்படின்னு கேட்டா வேதவியாசருடைய அப்பா. அவர் முந்தின சர்க்கிள்ல அவர் வேதவியாசர். இப்படி பார்த்தா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், யஸ்மின் யஸ்மின் யுகே வியாசனா யஹா யஹா ஆசித். எந்தெந்த யுகத்துல எந்தெந்த வியாசர் இருந்தார் இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அந்த சுழற்சியிலையும் ஒரு வியாசர் இருக்காதான்னு தெரியாது. பராசர உவாச்ச வேத துருமஸ்ய மைத்ரேயா, ஹே மைத்ரேயனே, வேத துருமஸ்ய சாகா வேதாக சஹஸ்ரதா. இந்த வேதம் என்கின்ற ஒரு விருட்சம் இருக்கே, இந்த விருட்சத்திற்கு 1000 கணக்கான இலைகள் இருக்குது. இந்த வேதத்தை பத்தி நான் முழுக்க சொல்றதுக்கு என்னால முடியாது, அதனால சங்கேபமா சொல்றேன், கேட்டுக்கோ. துவாபரே துவாபரே விஷ்ணு வியாசரூபி மகாமுனே வேதமேகம் சுபௌதா குருதே ஜகதோஹிதா. இந்த பெரிய வேதத்தை ஒவ்வொரு துவாபர யுகத்தினுடைய முடிவிலும் நான் நாராயண வாத்தியார்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்ப நான் சொல்ற அத்தனையும் நீ கேள்வி கேட்கணும், ஒரு குவிஸ் மாதிரி அப்புறம் வைக்கணும், வச்சு பிரைஸ் கொடுக்கணும். அந்த பிரைஸ் நானே ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டா குழந்தைகளுக்கு அப்பதான் அந்த கிரகணம் வரும். துவாபர யுகத்தினுடைய கடைசியில் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் நான் விஷ்ணுவானவர். அவர் சொல்றார், விஷ்ணுவானவர் தோன்றுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா வேதத்தை பிரிக்கிறது மெனக்கட்டி ஏன் பிரிப்பாங்க, அதான் ஒழுங்கா இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் இது வேதத்திலேயே இந்த விஷயமா விசாரம் பண்ணிவிட்டான். காங்கிரத்துல பார்த்தோம்னு சொன்னா பரத்வாஜோஹ திரிபிராயுர்பிர் பிரம்மச்சரிய உவாச. பிரம்மச்சரியம்னா இந்த இடத்துல அத்தியனம்னு அர்த்தம். நமக்குமே கூட பிரம்மச்சரிய ஆசிரமம் சொன்னா அத்தியன ஆசிரமம்னு அர்த்தம். 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணால் வந்து அவன் பிரம்மச்சாரி கணக்கு கிடையாது. அத்தியனம் பண்ணா பிரம்மச்சாரி, 40 வயசுல அத்தியனம் பண்ணா பிரம்மச்சாரி தான். இந்த பரத்வாஜர் என்ன பண்ணாரா, ஒருத்தருக்கு 120 வருஷம் ஆயுஷம் வச்சிருக்கோம். 3 சர்க்கிள் ஆயிடுச்சு. முதல் சர்க்கிள் ஆகும் பொழுது தபஸ் பண்ணிருக்கார். பிரம்மா வந்தார், என்ன வரம் வேணும்னு கேட்டார். நான் படிக்க வேண்டிய படிப்பை நான் இன்னும் முடிக்கல, எனக்கு இன்னொரு ஒரு தடவை ஆயுஷம் கொடுக்கணும்னு கேட்கிறார். 2வது தடவையும் கொடுக்கிறார், முடியல. 3வது தடவையும் கொடுக்கிறார், முடியல. 3வது தடவையும் மறுபடியும் தபஸ் பண்றார், மறுபடியும் இதேதான் கேட்கிறார். எவ்வளவு நல்ல வித்தியாசத்தை பாருங்க. 360 ஆண்டுகள் படிச்சுட்டு மறுபடியும் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எத்தனை ஆயுசு இருந்தாலும் அப்படியே இருக்கணுமா இருந்தால் படிச்சுட்டே தான் இருக்கணும். இதுதான் நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டியது. விளையாட்டா சொன்னாலும் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, 80 வயசு ஆனாலும் 90 வயசு ஆனாலும் படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அப்படியே இருக்கும். ஸ்டாக்னன்ட் வாட்டர் வந்து எப்போதும் கெட்டு போயிடும், தேக்கி இருக்கிற தண்ணி கெட்டு போயிடும். ஓடிண்டே இருந்தாதான் அது நல்லா இருக்கும். புத்தியும் அப்படிதான், இதையாவது படிச்சுட்டே இருக்கிறோம் நல்லதான். படிச்சுட்டே இருந்தால் புத்தி தன்னுடைய வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதுதான் பரத்வாஜருடைய சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ கேட்ட உடனே பிரம்மா சொன்னாரா, சரி நீ வந்து இன்னொரு நான் ஆயுசு கொடுத்தா நீ படிச்சு முடிச்சிருக்கியா? நான் கண்டிப்பா முடிச்சிருக்கேன். வாத்தியார் கிட்ட சொல்ற மாதிரி தான், இன்னைக்கு ஒப்பிக்கணும். வாத்தியார் கூப்பிட்டுருக்காரு 3 மணிக்கு, மாமா நாளைக்கு ஒப்பிக்கணுமான்னு கேட்பான். சரி நாளைக்கு ஒப்பிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாம் கரெக்டுவேன். 30 நாள் டைம் கொடுத்தேன், அதுல கரெக்டா 24 மினிட் என்ன கரெக்டுக்க முடியும்? எல்லாம் ஒரு அந்த சமயத்தை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிதான். பரத்வாஜர் கேட்டாங்கன்னா அவர் உண்மையான மனசோட கேட்டார். அப்போ பிரஜாபதி சொன்னாரா, நீ இவ்வளவு நாள் படிச்சு 360 வருஷம் படிச்சிருக்க, என்ன படிச்சிருக்க, எத்தனை படிச்சிருக்க தெரியுமா அவனுக்கு? தெரியாது. நான் பக்கத்துல ஒரு பெரிய பர்வதம் இருந்துதான் ஒரு கைக்குடி மண் எடுத்து கொடுத்தாங்க. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கற்றது கைமண் அளவு கல்லாதது ஒரு மலை அளவு அப்படின்னு நம்ம இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கதையை தான் இப்படி எடுத்து கொடுத்து, நீ படிச்சு இவ்வளவுதான்ப்பா, நான் உனக்கு எத்தனை ஆயுசு கொடுத்தா நீ இதை முடிப்ப? வேண்டவே வேண்டாம். இப்பதான் அவர் நம்ம வழிக்கு வந்திருக்க இல்லையா?
அனந்தாவி வேதாஹா. இப்போ நான் விளையாட சொல்லிட்டு குழந்தைகளுக்கு உற்சாகம் வரதுக்காக தவிர்த்து நாம் அது ஆத்மீயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். வேதமானது அத்தனை பெருசு, அத்தனை உயர்ந்து, அதுதான் மனசுல சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டு இருக்கேன். வேதமேகம் சுபகுதா குருதே ஜகதோ விதா வீரியம் தேஜோ பலம் சால்வம் மனுஷியானாம் அபேட்சித. வாஜருக்கு சொன்னார், இந்த யுகம் ஆகும் பொழுது யுக தர்மத்துக்கு ஏற்றபடி மனிதர்களுடைய புத்தியும் கிராசமாகிறது, அவர்களுடைய ஆயுள் குறைஞ்சிடுறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் இது அத்தனையும் படிக்க முடியாது. எது எத்தனையும் வேதா அப்படிங்கிற ஒரு விருட்சத்துக்கு 4 கால்கள், எப்படி ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பாதமோ அந்த மாதிரி 4 கால்கள், 4 வேதங்கள். இது படிச்சாதான் ஒரு வேதா ஆகும். இப்ப நினைச்சு பாருங்க, முடியுமா நம்மளால? இத்தனையும் நீங்க ஒரு சாட்சியை கணக்கு வச்சுக்கூடாது, அத்தனை சாட்சியும் கணக்கு வச்சுக்கணும். முடியவே முடியாதது. அப்படி இருக்கும் பொழுது முடியாத ஒரு வஸ்துவை கொடுத்து நீ அध्यயனம் பண்ணி எப்படி கொடுக்க முடியும்? அதற்கு தான் என்ன பண்ணினாங்கன்னா இதை பிடிக்கணும். எதற்காக? ஹிதாய சர்வபூதானாம் வேத பேதாம் கரோதி சஹா. சஹா வேதவியாசா, விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான வேதவியாசம் இதை பிடிக்கிறார். ஏன் விஷ்ணு ஸ்வரூபம்னு கேட்டா, நமக்கு இந்த 3 குணங்கள் வச்சுதான் காரியமே பிரபஞ்ச சிருஷ்டியில ஆரம்பம். உற்பத்தி, ரக்ஷணம், நாசகம். உற்பத்திங்கிறதுக்கு சத்துவகுணத்தை வச்சுட்டு பிரம்மாவை சொல்லிட்டு இருக்கோம். ரக்ஷணம் அப்படிங்கிறது பாரணத்துக்கு ரஜோகுணத்தை வச்சுட்டு விஷ்ணுவை சொல்லிட்டு இருக்கோம். தமோகுணத்தை வச்சுட்டு நாசகா விஷ்ணுவை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இது யாருடைய வேலை? விஷ்ணுவனுடைய வேலை. இந்த வேலையா மக்களை காப்பாற்றுறதா அப்படின்னு கேட்டா, மக்களை காப்பாற்றுறதுன்னா என்னது? அவன் வேற அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாக்குறதா? இல்லை, அவனுடைய ஹிதத்துக்கு எதுவும் அதை பண்ணணும். அதற்காக தான் இந்த வேதங்களை பிரிச்சு கொடுக்கிற வேலையை விஷ்ணுவானவர் வியாசஸ்வரூபமா இருந்து பண்ண போறார் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட், யஸ்மின் மன்வந்தரே வியாசாஹ ஏகேஸ்யுஸ்தான் நிபோதமே. யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அப்ப சொல்ற, அஷ்டாவிம்சதி கிருத்வா வை வேதா வியஸ்தா மஹர்ஷிபி. இதுவரை 28 தடவை பிரிக்கப்பட்டிருக்கு வேதவியாசர்களால். எப்படி? வைவஸ்வதே அந்தரே தஸ்மின் பாவரேஷு புனః புனः. மறுபடியும் இந்த பாவரேஷுடைய முடிவுல இப்படி பண்றா. வேதவியாசாஹ வெதீதாஹ 28 பேர் போயாச்சு. ஏஹி அஷ்டாவிம்சதி சத்தமா சதுர்தா ஏஹி கிருதஹ வேதஹ பாவரேஷு புனః புனः. 4 விதமாக பிரிச்ச அவர்கள் வேதவியாசர்கள். இப்போ லிஸ்ட் சொல்றான். द्वापरे प्रथमे व्यस्त स्वयं वेदा स्वयं हुआ स्वयं ब्रह्मा. அவரே வேதத்தை கொடுத்து அவரே பிரிச்சு கொடுத்துட்டார். கொடுக்கும் பொழுது பண்ணிட்டார். द्वितीये द्वापरे, 2வது द्वापர யுகம் முடியும் பொழுது செய்தா வேதவியாச பிரஜாபதி, பிரம்மாவுடைய மகனாகிய பிரஜாபதி. तृतीये च उषा व्यासः, चतुर्थे च बृहस्पतिः, सविता सूर्यनु ஒரு வேதவியாச, सविता पंचमे व्यासः, षष्ठे मृत्युस्मृतः यमनु கூட ஒரு व्यासः, सप्तमे तथैवेन्द्रः, वसिष्ठश्च अष्टमे, सारस्वतश्च नवमे, त्रिधामा दशमे स्मृतः, एकादशे तु त्रिशिखः, भरद्वाजः ततः परः. भरद्वाजம் கூட ஒரு व्यासः. அப்போ இந்த எஜுர்வேதத்துல வந்த கதைங்கிறது பிரிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. பிரிச்சதுக்கு அப்புறம் அவரே அந்த ஆய்வு கேட்க போறாரு இல்லையா? त्रयोदशेच अंतरिक्षः वरुणी चापि चतुर्दशे, त्रय्यारुणः पंचदशे, षोडशे तु धनञ्जयः, ऋतुञ्जयः सप्तदशे, ततोर्ध्वं च जयस्मृतः, ततो व्यासः भरद्वाजः. இது இன்னொரு பரத்வாஜர். भरद्वाजाश्च गौतमः, भरद्वाजருடைய சம்பந்தமாக கௌதமஹா. கௌதமஹா அப்படிங்கிறது சாமவேதத்துடைய பிரவர்த்தகா இல்லையா? அவரும் ஒரு வியாசரா இருந்திருக்கார். கௌதமா உத்தரோ வியாசः ஹர்யாத்மா யஹ விதீயதே அத ஹர்யாத்மனः அந்தே ச ஸ்மிருதः வாஜஸ்ரவாः முனிः सोमशुष्मावयणः तस्मात् तृणबिन्दुः इति स्मृतः, ऋक्षोभूत् भार्गवः तस्मात् वाल्मीकिः. वाल्मीकिः ஒரு வியாசர். यः विधीयते तस्मात् अस्मत्पिता शक्तिः. யார் இவர்? சக்திங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா பராசரருடைய
அப்பா வியாசம் வசிஷ்ட நப்தானம் சக்தே பௌத்திரம் அகல்பஷம்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய ஆரம்பத்துல வசிஷ்டர் என்ன ஒரு நல்ல பரம்பரை பாருங்க. வசிஷ்டரும் ஒரு வியாசர், அதுக்கப்புறம் சக்தி, அப்புறம் இல்ல நடுவில் வேற யாரும் வந்திருக்கா, அதுக்கப்புறம் மறுபடியும் பராசரர், அதுக்கு அடுத்தது வியாசா அப்படின்னு வருது. தஸ்மாத் அஸ்மத் பிதா சக்தி வியாசா தஸ்மாத் அகம், அதன் பிறகு நான் ஜாதுகர்ணோ அபவன் மத்தஹ கிருஷ்ணத்வைவாயன ததஹ. இப்போ பராசரருக்கு நடுவுல ஜாதுகர்ணஹான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து வியாசகம் வந்திருக்கார். பையனா இருந்தாலும் தகுதி இருந்தாலும் அப்படின்னு இதுக்கு தெரியுது. முதல்ல ஜத்கர்ணஹா நடுவில் ஒருத்தர் புகுந்திருக்கார். சரி, அஷ்டாவிம்சதிஹி இத்யேதே வேதவ்யாசாः புராதனாः ஏகோ வேதः சதுர்தாம் தைர் கிருதः துவாபராதிஷு கிருதः. இதுக்கு அப்புறம் இதோட நிறுத்தல 28ன்னா 29, இதுக்கு அப்புறம் அடுத்த துவாபர யுகத்துல வர பேரு சொல்றாங்க. பவிஷ்யே துவாபரே சாபி திரௌணிகி வியாசா பவிஷ்யதி. துரோணருடைய புதர் அஸ்வத்தாமான்னு பேரு. அவர் தான் இதுக்கு அடுத்த நம்மளுக்கு இருந்தோட பார்க்கலாம். அடுத்த வேத வியாசர் யாரு? கிருஷ்ணத்வைபாயனா இப்போ இருக்கிறவர். அடுத்தது வரப்போறது அஸ்வத்தாமா திரௌணி. துரோணஸ்ய புத்திரஹ திரௌணி, துரோணாச்சாரிய பையன் அஸ்வத்தாமா. இப்படி துருவம் ஏகாட்சரம் பிரம்மா ஓமித்யேவ வியவஸ்திதம். இதுக்கப்புறம் வேதத்தை பத்தி வரிசையா சொல்லிட்டே வர. இதுல அவரே சொல்றாரு, இந்த கிருஷ்ணத்வைபாயனான்னு யாரு இருக்காங்க, இப்ப என் பையன்னு சொல்லிட்டு இருக்கோம். விஷ்ணுவுடைய பையன், இவருக்கு என்ன பேர் தெரியுமோ? அபாந்தர தமஹான்னு பேர். தமஹான்னா என்னது? இருள், அதாவது அஞ்ஞானம். அதை போக்க வந்தவர் அபாந்தர தமஹா. விஷ்ணுவுடைய மனசனுடைய சங்கல்பத்தினாலேயே வந்தவர் அபாந்தர தமஹா அப்படின்னு பேரு. இவர் யாரு? கிருஷ்ணர் அப்படின்னு யார் சொல்றாரு? அவன் அப்பாவே சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம நம்ப வேண்டாம். பரமேஸ்வரனே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மத் சுதோ வியாசஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அஷ்டாவிம்சதி தமே அந்தரே வேதமேகம் சதுஷ்பாதம், 4 பாதங்களாக கொண்ட ஒரு வேதம் இருந்தது. சதுஷ்பாதம் சதுர்தாம் வியபஜத் பிரபு யதாச்ச அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி பிரிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியல. நம்ம திருஷ்டாந்தம் காமிக்கும் பொழுது ஒரு உதாரணம் காமிக்கணும்னா பிரசன்ட் இருக்கிறது காமிக்கணும். இப்போ பிரிச்சிருக்காருன்னு தெரியும் தானே. இந்த மாதிரி தான் நானும் பிரிச்சேன் அப்படின்னு யார் சொல்றாரு? பராசரர் சொல்றார். யதாச்ச தேனவை யஸ்தாஹ வேதவியாசேன தீமதா வேதாஹ ததா சமஸ்தைஹி வியஸ்தாஹ வியஸ்தைஹி ததா மயா. நானும் அப்படிதான் பண்ணிருக்கேன். சரி, இப்படி சொல்லிட்டார். இப்படி பிரிச்சவர் விஷ்ணுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றார்? கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும். இந்த வேதவியாசன்னு நீ நாம இப்ப யாரும் சொல்லிட்டு இருக்கோமோ கிருஷ்ணத்வைபான், அவர் யாரும் இல்லை, அவர் தான் பகவான் விஷ்ணு. கோரி அந்யோ புவி மைத்ரேயா, யாருப்பா அவரை விட்டவர் யாரும் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும்? இது மட்டும் இல்லை, மகாபாரதம் பவேத். மகாபாரதங்கிற ஒரு பஞ்சமோ வேதத்தை பண்றதுக்கு யாருக்கு சக்தி இருக்கு? அந்த விஷ்ணுக்கு தானே இருக்கு. அப்ப அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவரே பகவான் விஷ்ணு தான் இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த புராணங்களை வாசிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னது? வேதவியாசா. இதுக்கு நான் 18 நிமிஷம் எடுத்துட்டு இருக்கேன். 18ல 2 நிமிஷம் கழிச்சுக்கணும். 16 நிமிஷம் ஆயிருக்கு. எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு? வேதவியாசா அப்படிங்கிறது ஒரு பதவி. இது நல்லா மனசு புரிஞ்சிருக்கு. இந்த பதவியில இத்தனை பேர் வந்துட்டே இருப்பா. ஏன் வரணும் அப்படின்னு கேட்டா நம்ம காரணமும் பார்த்தோம். இதுக்கு பாஷ்யத்துல ஒரு நல்ல விஷயம் நமக்கு இருக்கு. ஆதிகாரிணஹா அப்படின்னு ஒரு பதம் பகவத்பாதா எழுதுறாரு. ஆதிகாரிணஹா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த லோக வியவஸ்தைய பண்றதுக்கு எது எதெல்லாம் தேவையோ அந்தந்த காலத்துல அதை பண்றவர்களுக்கு ஆதிகாரிணஹான்னு பேரும். அந்த தேவை பூர்த்தியானா அவருடைய அந்த அவதாரமும் முடிஞ்சிடும். பகவத்பாதா 32 வயசு வரைக்கும் தான் இருந்தாங்கன்னா மேற்கொண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதான்னு 2 வருஷம் நம்ம போஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம சௌகரியத்துல இருக்கு. இப்போ கேட்டா உடனே ஒத்துக்கிறான் கவர்மெண்ட். ஏன்னா கையில காசு கிடையாது இல்லையா? அங்கேயே இருக்கும்போது இவா நினைச்சா முடியாதான்னு அவருடைய காரியம் முடிஞ்சுடுது. வந்த காரியம் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அவன் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகலான்னு தெரியுது. இவாளுக்கெல்லாம் என்ன பேரு? ஆதிகாரிணா அப்படின்னு பேரு.
சரி, இப்போ நாம வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டோம். வேதவியாசகா அப்படிங்கிறது ஒரு பதவி அப்படின்னு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடியதான 28வது போஸ்ட் இருக்கக்கூடியதான கிருஷ்ணத்வைபாருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். நம்ம இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னா நமக்கெல்லாம் இல்லை. நம்மளுடைய இதுல அது போயிட்டே தான் இருக்குன்னா கதாபியனீதிருஷம் ஜெகத் அப்படின்னு மீமாம்சாவுடைய சாஸ்திர சித்தாந்தா. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகமானது இதே மாதிரிதான் இருக்கும், இதற்கு மாறாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். இது இல்லாம இருக்காது, கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா இல்லாம சுத்தமா இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனாலதான் இந்த சர்க்கிள் சுழற்சி வந்துட்டு. இப்போ நாம அடுத்ததா இந்த கிருஷ்ணத்வைபாயரை பத்தி பார்க்கலாம். இவருடைய பேரு நம்ம சொல்லிட்டோம், அபாந்தர தமஹா அப்படின்னு பேரு. இவருடைய சரித்திரமே ஒரு நல்ல சுவாரஸ்யமாகவும் இருக்கும், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் காரணம் பார்த்த ஜென்மான்னு ஒரு காரணத்துக்காக வரக்கூடியது. இவருடைய அப்பா பராசரர், அதற்கு முன்னாடி நம்ம பார்த்த சத்தியவதின்னு அம்மா பேரு, மத்ஸ்யகந்தி அப்படின்னு இன்னொரு பேரு. எப்படி வந்ததுன்னு கேட்டா, வசுகுன்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவானவர் ஒரு சமயம் பித்ருக்களுடைய சேவைக்காக வேட்டைக்கு போறார். அந்த சமயத்துல அவருடைய பாரியா வந்து ருத்துமதியா இருக்கா. இந்த ரெண்டுத்துல எதை நம்ம கடைபிடிக்கணும்னு பார்க்கும் பொழுது பித்ருக்களுடைய எதாவது கடைபிடிக்கணும்னு அந்த தர்மசூட்சத்தை வச்சுட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். ஆனா காட்டுல அவருடைய வேகஸ் வந்து ஸ்கலிதமானது. அப்படி தகாத இடத்துல ஸ்கலிதம் ஆகக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ற, அதை ஒரு பருந்து கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க, தன் பாரியா கிட்ட கொடுக்க சொல்லி. எப்படி டெக்னாலஜிலாம் பாருங்க அந்த காலத்துல இருந்திருக்குன்னு. இது புராணத்துல இருக்கு, ஸ்லோகங்களாவே இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் நேரம் போறாது. அந்த பருந்து கொண்டு போகும் பொழுது இன்னொரு ஒரு பருந்து அதை பார்க்கறது, இந்த பருந்து வந்து ஏதோ மாம்சம் கொண்டு போறது, நம்ம சண்டை போட்டு வாங்கிடணும்னு பிடுங்கிறது. அப்படி பிடுங்கும் பொழுது அந்த ரேகஸ் வந்து ஜலத்துல விழுந்து அந்த ஜலத்துல ஒரு மீன் வாயில போய் சேர்றது. இங்க இன்னொரு விஷயம் நான் குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மீனா இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டா, அத்ரிகான் ஒரு அப்சரஸ். தேவலோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தானா தன்னுடைய தோழிகளோடு. அப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு கந்தர்வன் ரொம்ப அழகானவன் தன்னுடைய குழந்தையை கொஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, இந்த மாதிரி அப்பா நமக்கு வரக்கூடாதா அப்படின்னு. அதை கேட்ட உடனே இந்த இவாளுடைய அப்பா அம்மாவுக்கு மனசு வருத்தம் உண்டு. நம்ம எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னு சொன்னா, நமக்கு அப்பா அம்மா வந்துட்டு கொடுத்துட்டு ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம். அது குறையோ நிறைய குறையா தெரியும் அந்த சமயத்துல. ஆனா மனசாக கூட நம்ம ஒரு நிந்தனை பண்ணிக்கூடாது. அந்த வருத்தம் என்ன ஆயிடுதா, அந்த பொண்ணு நினைச்சா இல்லையா, இவர் எனக்கு அப்பாவா வந்துருக்கலாமே அப்படின்னு அந்த நினைச்ச உடனே இந்த அப்பாவுடைய மன வருத்தம், எந்த அப்பாவும் சாப்பிடலாம் கொடுக்க மாட்டார், மன வருத்தம். அந்த மன வருத்தம் என்ன ஆயிடுதா, அப்படியே ஆகுது அப்படின்னு ஒரு ததாஸ்து தேவதைகளுடைய ஒரு அனுகிரகம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சிக்கல் வந்துருக்குன்னா, இவாள் அப்சரஸ், சரீரம் கிடையாது. அந்த வசுவுக்கும் யார அப்பாவா நினைச்சாலும் அவளுக்கும் சரீரம் கிடையாது. அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த சாபம் வந்து ஏதாவது ஒரு பிராணியா பூமியில பிறக்கணுங்கிற ஆயிடுது, வேற வழி இல்லாத ஆயிடுது. அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகுது, இப்ப இந்த அந்த வசு தான் இந்த வசு. இப்ப அந்த மீன் யாருன்னு கேட்டா அந்த அப்சரசு தான். அந்த அப்சரசினுடைய வாயில இந்த வேகஸ் விழுந்த உடனே அதுல ரெண்டு கர்ப்பம் வருது. ஒண்ணு மத்ஸ்யகான ஒருத்தன், இன்னொன்னு இந்த சத்தியவதி. சத்தியவதிங்கிறது அந்த அப்சரஸ், அவனும் ஒரு அப்சரஸ். அவதான் இந்த அப்சரஸ் சாபம் ஆகினவா. மீனும் ஒரு அப்சரஸ். அப்புறம் என்ன ஆகுது, இந்த தீவரகா சம்படவன் சொல்லுவோம் மீனவன், அவருடைய வலையில இந்த மீன் மாட்டுறது கர்ப்பமா இருக்கு. கர்ப்பத்துல இருந்து பார்த்தா ரெண்டு மனுஷ சுரூபம் வருது. அவன் என்ன பண்றான், ராஜா கிட்ட கொண்டு கொடுக்குறா. ராஜா அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறார், இது தன்னுடைய பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அதுல அந்த மத்ஸ்யகான் இருக்கானே அவன் முழுக்க மனிதனாவே இருக்கான். அதனால என்ன பண்றார், தன்னுடைய பையனா எடுத்து ராஜ்யத்துல வச்சுக்கிறார், அந்த தளபதியா ஆகிறார். இந்த இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு சத்தியவதின்னு பேரு வச்சிருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த மீனுடைய அம்சம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படின்னு கேட்டா ஒரு கந்தம் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் அவன் பேரே என்ன பேரு, மத்ஸ்ய கந்தினின்னு பேராது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு ராஜ்யத்தில் இருந்தா அந்த பொண்ணுதான் சிரமம் நினைச்சிட்டு ஒரு மீனவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்ற. அவளும் சௌக்கியமா வளர்ந்துட்டு இருக்கான். இப்படியா போயிட்டு இருக்கு.
பராசரர் ஒரு நாள் இந்த சன்படவன் என்ன பண்ணுவோம், வெறும் மீன் மட்டும் கிடையாது, மீன் பிடிக்காத நேரத்தில் இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, ஓடம் சொல்லுவோம், அதை அதையும் அவன் நகர்த்தணும். அப்படி பண்ணும் பொழுது அவன் அப்பா இல்லை. அப்போ இந்த பொண்ணு இருக்கா, ஓடத்தை காசு பண்ணிட்டு போகும்போது இந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. அதான் சொல்ற, இந்த மாதிரி இருக்கு, உண்மை ரொம்ப லட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு கேட்கிறா. ஒரு நல்ல சம்வாதம் இருக்கு, நம்ம அது கூட சொல்லலாம். அதாவது அந்த பொண்ணு ஒரு மீனவ பொண்ணு தானே, ஆனா தர்மசாஸ்திரம் பேசலாம். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பிரம்மஞானி, நீங்க என்னிடத்துல போய் ஆசை கொள்ளலாமா, இப்படி இருக்கிறது தப்பு இல்லையான்னு நிறைய கேள்வியா கேட்கிறான். அப்போ அவர் பதில் சொல்ற, ஆசைன்னு வார்த்தையை சொன்னேன்னு தவிர்த்து இது விதியினுடைய ஒரு கட்டளை, இதை யாரும் தடுக்க முடியாது. அவர் என்ன பண்றாரு, அந்த பதில் சொல்லும் பொழுது ஹே சத்தியவதின்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஆச்சரியம், ஏன்னு கேட்டா அந்த பொண்ணுடைய பிறப்பு ரகசியம் அது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு பேரும் மச்சகந்தின் தான் எல்லா இடத்தையும் பிரசித்தமா இருக்கு. அப்போ அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறான், வந்தவர் சாதாரண ஆசாமி இல்லை. அப்போ கேட்கிறான், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, என்னுடைய இந்த பிறப்பினுடைய ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, இதுதான் சிருஷ்டியினுடைய ஒரு விளையாட்டு, முன்னிடத்துல தான் வியாசங்கிற ஒருத்தர் உருவாகணும் அப்படின்னு இருக்கு, அதனாலதான் நான் அவனை வந்து அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகவே அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. ஒத்துக்கிட்டானா அந்த இடத்துல ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. என்ன ஸ்லோகம் சொல்றேன், ஏன் கேட்டா அப்பா அம்மாவுடைய பேச்சு எந்த அளவுக்கு மதிக்கணும்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏற்கனவே நான் அப்பா அம்மாவுக்கு ஒரு சமத்தை ஏற்படுத்திதான் இந்த பிறப்பியா வந்திருக்கேன். இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா எங்க அப்பாவோட கேட்காம நான் பண்ணது ஆயிட்டோம், மறுபடியும் எனக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறாங்க. அந்த சோழனை நான் சொல்றேன். संयोगाच दुष्येता कन्या भावः मम अनघ कन्यात्वे दूषिते वापि कथम शक्ष्ये द्विजोत्तम. இப்போ நான் உங்களோட கல்யாணம் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் குழந்தையை பெற்றுட்டேன்னு சொன்னா என்னோட கன்னியாத்துவம் போயிடுது, அப்பாவுடைய அனுமதி கிடையாது. நான் மறுபடியும் நான் எப்படி எங்க அப்பாவுக்கு நிற்பேன், அதே தப்பு தானே நான் மறுபடியும் பண்ணதான் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு தர்மசாஸ்திரம் பேசுறான். அப்ப அவர் சொல்ற, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம், உன் கன்னியாத்தன்மை கெடாது, மறுபடியும் வியாசர் பிறந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய கன்னியாத்தனம் உனக்கே கிடைக்கும், நீ நித்தியமா இப்படியேதான் இருப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த தோஷம் கிடையாது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. கிரகம் கந்தும் விசேஷாகம் தீமன் நஸ்தாத்தும் உற்சஹே. அந்த பொண்ணு சொல்ல, நான் இப்படி எல்லாம் ஆயிட்டேன்னா கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, கிருணீஸ்வர பரம் வீரு எம் துவமிச்சதி பாமினி மிருதாயி ந பிரசாதகாமே பூதபூர்வ சுச்சிஸ்மிதே. அழகான புன்சிரிப்பை கொண்டவரே, உனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது, நீ பழையபடி ஆயிடுவே அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ற. இப்படி பதில் சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் வியாசர் பிறக்கிறார். வியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதை இதை வச்சுட்டு தான் அந்த பொண்ணு பேர் என்ன, அதாவது வியாசருடைய அம்மா பேர் என்ன, மத்ஸ்யகந்தினி. சத்தியவதி அப்படிங்கிறது இயற்பெயர், மறைகிறதுக்காக வச்சது மத்ஸ்யகந்தினி. அதுக்கப்புறம் வியாசர் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பாவங்கள் எப்போ பிறக்கும் போகும்னு சொன்னா, இதுக்கு இந்த பிராமணனா பிறக்கிறதுக்கு 3 பாவங்கள் சொல்றோம் இல்லையா. இந்த 3 பாவங்கள் எப்போ போகும்னா, அப்பாக்களுக்கு நாம பண்ணக்கூடிய அவமரியாதையால் வர்றது இன்னொரு குழந்தை பிறந்ததான் போகுமா. அதனாலதான் மாதந்தும் பிரஜாதந்தும் மாச்சேச்சின்னு இருக்கு எதிர்வேத உபநிஷத்துல. அந்த வேதாத்தியனம் முடிச்சுட்டு வெளில போற குழந்தைக்கு ஆச்சாரிய தேவபாவம் வரிசை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதுல இதுவும் ஒண்ணு, அந்த நூல் தொடர்ச்சியே நான் வெட்டக்கூடாது அப்படின்றது. பிரஜயாதி மனுஷ பூர்ணகா அப்படின்னு அந்த வியாசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த துர்கந்தம் போயிடுறதாம். இப்படின்னு நமக்கு கதையிலே வருது. அடுத்த 1/4 மணி நேரத்தை நான் இந்த ஹிஸ்டரி முடிச்சிருக்கேன். சரி, இப்படி வேதவியாசருடைய பிறப்பு நாம தெரிஞ்சுட்டோம். அவரோட இயற்பெயர் என்ன, அவாந்தரதமா அப்படின்னு. இதுக்கப்புறம் நாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்டா, அவருடைய மகிமை இல்லையா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இதை நாம இப்படி பிரிச்சுக்கலாம். நம்ம வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான மார்க்கங்கள் எத்தனை இருக்கு,
எத்தனை மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 3 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்ம மார்க்கா, ஞான மார்க்கா, பக்தி மார்க்கா. ஒண்ணுக்கு லிங்க் உண்டு. இப்படி 3 மார்க்கங்கள் இருக்கு. அதுல ஞானத்தினாலதான் மோட்சம்னு சொன்னாலும் கூட அந்த ஞானத்துக்கு இது 2 காரணமா இருக்கு இப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும்னா இருக்கா? பக்தியும் வேண்டாம், கர்மம் வேண்டாம், நான் சந்தியாவெல்லாம் பண்ண மாட்டேன், மோட்சம் கிடையாது, இது என்ன வச்சு இது அந்த ஞானத்துக்கு இது காரணம் தானே அப்படின்னு சொன்னா அது முடியாது இல்லையா? நமக்கு மற்றதும் வேணும். காரம் பண்றதா இருந்தால் காரமா வேணும்னு நினைச்சு பண்றதா இருந்தால் காரம் வேணும், கூடவே புளிப்பு உப்பும் வேணும் தானே, இருந்தா தான் அது சுவைக்கும். இல்லைன்னா வெறும் காரம் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி ஞானம் வேணும்னு சொன்னா பக்தியும் வேணும், கர்மா வேணும். இப்படி இந்த 3 மார்க்கங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் வேதவியாசர். எப்படின்னு பார்த்தோம்னா அதுலயே நம்ம சாகித்யத்துல 3 விதமா பிரிச்சிருக்கா ஒரு விஷயத்தை சொல்றது. எப்படி? பிரபு சம்ஹிதா, சுஹுத் சம்ஹிதா, காண்டா சம்ஹிதான்னு சாகித்ய சாஸ்திரத்தை விபாகம் பண்ணிருக்கா 3 விதமா. என்ன அர்த்தம் அதுக்கு? பிரபு சம்ஹிதான்னு ராஜா, பிரபுன்னா யாரு? ராஜா. கட்டளை ஏறது, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு எல்லாம் கட்டளை தான், எந்தது கிடையாது. சுஹுத் சம்ஹிதா நண்பனை போல சொல்லுது. அங்க சில இடத்துல மிரட்டணும், சில இடத்துல கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். நம்ம படிடா வாத்தியார் திட்டுவார் அப்படின்னு சொல்லுவான், கேட்கலன்னா வாத்தியார் சொல்லுவான் இல்லையா? அதுல முதல்ல சொன்ன பார்த்தா அது சுஹுத் சம்ஹிதா. நண்பன் நினைச்சிட்டு அவன் ஹிதத்துக்கு தானே வாத்தியார் சொல்றான், அப்படி சொன்னா அது நல்லது. போட்டு நினைச்சா அது வேற விஷயம் இல்லையா? நண்பன் நல்லா படிக்கணும்னு நினைச்சிட்டு சுஹுத்தா சொன்னா கேட்கல, அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு வாத்தியார் சொல்லிட்டான். இது பிரபு. இது 2 மிஸ்ரமா இருக்கக்கூடியது என்னது? சுஹுத் சம்ஹிதான்னு பேரு. இன்னொன்னு காந்தா சம்ஹிதா. ஒரு காதல் தன் காதலன் கிட்ட பழைய காலத்துல எப்படி சொல்லுவாங்க? ஹிதமா கோச்சுட்டாங்க, எங்க கோபம் வந்துருமோ நாம சொல்றது அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லுவாங்க. அது காந்தா சம்ஹிதான்னு பேரு. அம்மா குழந்தை எடுத்த சொல்ல மாதிரிதான். இப்படி இருக்கக்கூடியது 3 விதமா இருக்கு. இந்த 3 விதத்தையும் பண்ணியிருக்காரு. அதுதான் எங்ககிட்ட ஒரு பெரிய விசேஷம் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவா, வேதத்துல இருக்கக்கூடிய ஸ்மிருதிகளை எழுதுவா, இல்லை காவியத்தை எழுதுவா, இந்த மாதிரி இருக்கும். இவர் அப்படி இல்லை, 3த்துமே பண்ணியிருக்க. 3த்துலயுமே வேதத்தினால் சொல்லப்பட்ட பக்தி, கர்மம், ஞான மார்க்கங்களையும் சொல்லியிருக்காரு. 3த்துலயும் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல எப்படி அவர் பிரிக்கிறார் அப்படிங்கறத நான் சொல்றேன். துவாபரே சமனு பிராப்தே. இப்ப நான் சொல்ற ஸ்லோகங்கள் எல்லாமே பாகவதத்துல இவர் எழுதிய கிரந்தத்துல. இப்போ முன்னாடி துவாபர யுகத்துல வருவார், அதெல்லாம் பொதுவா எல்லா வேதவியாசம் அதையை பத்தி. இப்போ நாம படிக்கக்கூடியது பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இங்க யார் வருத்தப்படுறா, யார் இந்த வேலையெல்லாம் பண்றா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணத்வைபாயனர் மட்டும்தான். அந்த பேருக்கு ஒரு நல்ல ஒரு இது. கிருஷ்ணத்வைபாயனர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பாதராயணின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் பேர் என்ன சொன்னோம்? அபாந்தர நமகான்னு சொன்னோம். வேதவியாசராங்கிறது போஸ்ட். இந்த 2 பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த பதரி பல வனத்துல வாழ்ந்தாங்க. அதனால அவருக்கு என்ன பேரு? பாதராயணி அப்படின்னு பேரா. அதே மாதிரி கிருஷ்ணான்னு பேரு. அவருக்கு ஒரு நாயகி அவருக்கு யமுனையினுடைய பரியாயங்கள் தான் என்னது? காலிந்தி. ஞாபகம் இல்லை? கிருஷ்ணான்னு பேரு. யமனுடைய தங்க யாரு? யமுனா. கிருஷ்ணான்னு பேரு. அந்த நதியில் இருக்கக்கூடிய மீன்ல தானே வளர்ந்தார். அதனால அந்த தீபத்துல அவர் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு என்ன பேரு? கிருஷ்ண துவைபாயனஹான்னு பேரு. காலிந்தி, யமுனா, கிருஷ்ணா இல்லையா? கிருஷ்ணான்னு பேரு. கருப்பா இருப்பான் அப்படின்னு. யமுனை ஜலம் இன்னும் கூட அப்படிதான் இருக்கும். அப்படி அவருக்கு என்ன பேர் வந்து? கிருஷ்ணத்வைபாயனஹான்னு பேர். சரி, இப்போ அவர் சொன்ன ஸ்லோகங்களை நான் சொல்றேன். பாகவதத்துல துவாபரே சமனுப்ராப்தே திருத்தீயே யுக பர்யயே ஜாத பராசராத் யோகி வாசவ்யாம் கலையா ஹரேஹே. ஹரியினுடைய விஷ்ணுடைய சுரூபமா இருக்கக்கூடியதான இந்த வியாசர் பிறந்தார். அவர் என்ன பண்ணார்? ச கதாச்சித் சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ய. ஒரு நீர்நிலை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார், சரஸ்வதியோட உட்கார்ந்து. அந்த அம்மாவுக்கு ஒரு பயம். நாம இவ்வளவு நம்மள ஆராதனை பண்றது காலையில என்ன பண்றது, படிக்கிறது காலையில என்ன பண்றது அப்படின்னு வேதவியாசர்கிட்ட சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா.
விவிக்த தேசே ஆசீனஹ. நல்ல ஐடியாஸ் எல்லாமே தனிமையில தான் பிறக்கும். அதனாலதான் விவிக்த தேசேன்னு சொல்றாரு. அதுவும் அந்த ஜலத்தை பார்த்தா நிறைய ஐடியாக்கள் வருமா. அதுல விவிக்த தேசே சமாசீனஹ உதிதே ரவிமண்டலே. சூரியன் எழும் பொழுது யோசிச்சாராம், பௌத்திகானாஞ்ச பாவானாம் சக்தி கிராசம். இந்த மக்களுடைய சக்தி கிராசமானது ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, முக்கியமா இன்னொன்னு சொல்றாரு, எல்லாத்தையும் நம்ம அதை பழி போட முடியாது. அஸ்ரத்ததானாத், ஸ்ரத்தை குறைஞ்சு போயிடுது. அஸ்ரத்ததானாத் நிஸ்ஸத்வாத், ஒரு ஈடுபாடும் இல்லை. துர்மேதான் ரசிதான்ஷா, இப்பேற்பட்ட மக்களை நினைச்சுண்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். துர்பாகாம்ச்ச ஜனான் வீக்ஷ, இப்பேற்பட்ட துர்பாகிகளாக இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து முனிஹி திவ்யேன சக்ஷா, அவர் எப்படி நம்மளை பார்த்தார் இல்லையா? அவர் இப்ப துவாபரயுகத்தில் இருக்கார், வருத்தப்பட்டு இருக்கார். கலியுகத்தில் இருக்கு, நம்ம எப்படி பார்த்தாருன்னா திவ்யேன சக்ஷுஷா, அவருடைய திவ்ய சக்ஷுஷா அப்படிங்கிறது ஞானம்ன்றது அபாரம். ஏன்னு கேட்டா பவிஷ்ய புராணம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு என்ன நடக்குமோ அதுல எழுதியிருக்காரு. ஜலம் இருக்கப்படும், அன்னம் இருக்கப்படும், இப்படின்னு வரிசையா நிறைய எழுதியிருக்காரு. நீங்க அதையும் படிக்கணும். பவிஷ்ய புராணம் நம்ம படத்துல எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? சம்பாலான ஒரு தேசம் வருது, எல்லாம் அதுல இருக்கக்கூடியதுப்பா. சிரிக்கிறதுக்காக இல்ல சொல்லலாம், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பேர் மோக்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சர்மா, விஷ்ணு சர்மான்னு பேரு, அப்படிங்கிற இடத்த பிறப்பார் கலியுகத்திலேன்னு இருக்கு. கலி பகவான் தெரியுமோ? எல்லாம் அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியுதுன்னா திவ்யேன சக்ஷுஷா இருக்கு. முனிஹி திவ்யேன சக்ஷுஷா. அது மட்டும் இல்ல, இந்த சர்வ வர்ணாம் தீக்ஷா, இந்த வேதத்தை யாரெல்லாம் படிக்க முடியும்னு கேட்டா அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்கா. ஸ்திரீகள் படிக்க முடியாது, இன்னும் சில பேர் படிக்க முடியாது. எல்லாருமா வேண்டியதான் நான் வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரா. அதுக்காக புராணங்கள் என்ன பண்ணினார், இந்த வேதத்தை நாளா பிரிச்சார். சதுர்ஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷ வைதிகம் व्यदधात यज्ञ संतति वेदमेकं चतुर्विधं ऋग्यजुस्सामा सर्वांश्च वेदाः चत्वार उद्धृताः. நான்கு ऋग् यजु साम अथर्वणம் என்று நான்காக இவர் பிரித்தார். அது மட்டும் இல்ல, இதிகாச புராணம் ச பஞ்சமோ வேத உச்சதே. நல்லா மனசு வச்சுக்கணும். இதிகாச புராணம்ங்கிறது அஞ்சாவது வேதம்னு அவரே சொல்றார். யார்? வேதவியாசரே சொல்றார் இல்லையா? இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அதை எவ்வளவு ஜாகிரதையா பார்த்துக்கணும். வேதத்திலே ஸ்ருதியே சொல்றது. அதர்வம் இது யார் யாருக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, அதர்வா தத்ர ருக்வேதா பைலஹ சாமகோ ஜெய்மினி கவிஹி வைஷம்பிராயண ஏவைகா நிஷ்ணாதः யதுஷாம் மதः அதர்வாங்கிரசாம் யாரு சுமந்து சுமந்துஷ்ட முனிஹி இதிகாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷணா. இதை சொல்றவர் யாருன்னு கேட்டா சூதர் சொல்றார் பாகவதத்துல. தன்னுடைய அப்பா கிட்டதான் வேதவியாசர் புராணங்களை பிரிச்சு கொடுத்தாரா. யார் அவர்? ரோமஹர்ஷணா இல்லையா? இதெல்லாம் நீங்க நல்லா மனசை வாங்கிக்கணும். பைலஹா அப்படிங்கிறது ருக்வேதத்தினுடைய ஆதி முனிகி வேதவியாசருக்கு அப்புறம். ஜெய்மினிஹி அப்படிங்கிறவர் சாமவேதத்திற்கு, யஜுர்வேதத்துக்கு வைஷம்பாயனஹா. சுமந்துஹு அப்படிங்கிறது அதர்வ வேதத்திற்கு. புராணத்துக்கு யார் வச்சிருக்கலாம்? ரோமஹர்ஷணஹா. இந்த ரோமஹர்ஷனுடைய பையன் தான் சூதகா. எல்லா இடத்துலையும் சூதவாச்சன்னு வரும். இந்த ரோமஹர்ஷனர் சூதரை தயார் பண்ணி கொடுத்திருக்கார். அவர் தான் எல்லா புராணத்தையும் இப்போ பிரவர்த்தகரா இருக்கார் இல்லையா? இப்படி அந்த பரம்பரை இப்படி பிரிச்சு கொடுத்திருக்கார். இப்போ நாம ஒரு விஷயத்தை இங்க பார்க்கணும். நான் என்ன சங்கல்பம் பண்ணிட்டேன், பக்தி மார்க்கமாகட்டும் கர்ம மார்க்கமாகட்டும் ஞான மார்க்கமாகட்டும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னு ஆரம்பிச்சோம். இதுல இந்த பிரபு சம்ஹிதா வேதா இதை பிரிக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிரிக்கும் போது சும்மா ஏதோ ஒரு வச்சு பிரிக்கல. கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுக்கு எப்படி தேவையோ அவர் பிரிச்சிருக்காரு. அதாவது ரிக்வேதத்தை ஹௌத்திரத்துக்காகவும் ஆத்வரியத்துக்காக யஜுர்வேதத்தையும் ஔத்காரத்துக்காக சாமவேதத்தையும் மற்ற விஷயங்களுக்காக பிரம்மாதி விஷயங்களுக்காக அதர்வணத்தையும் இப்படி பிரிச்சிருக்காரு. கர்மாவா மனசு வச்சிருக்கு. கர்ம மார்க்கம் வந்துடுத்து. சரி, அடுத்து என்ன ஞான மார்க்கத்தை பார்ப்போம். உபனிஷத்துடைய பாஷத்துக்காக சூத்திரங்கள் பண்ணியிருக்காரு. இந்த சூத்திரங்களுக்கு ஒரு விசேஷம் ஒன்று என்ன தெரியுமா? 3 மதமா இருந்தாலும் சரி, அத்வைதமா இருந்தாலும் துவைதமா இருந்தாலும் விசிஷ்டாத்வைதமா இருந்தாலும் மூணுத்துக்கும் மூலம் ஒண்ணுதான், இந்த சூத்திரங்கள் மட்டும்தான். அப்போ இவர் எல்லாருக்கும் விஸ்வ குரு, எல்லா மதத்துலையும் ஒரு குரு இல்லையா? ஸ்மார்த்தாரா இருந்தாலும் அத்வைதிகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மூலம் ஒண்ணுதான். பாஷ்யம் மாறும், மூலம் ஒண்ணுதான்.
அந்த சூத்திரங்களை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. இவரை மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரும் கிடையாது. 4 வேதங்களை அழகா பிரிச்சு கொடுத்தார், புராண ஒருத்தரை கொடுத்தார், இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மசூத்திரங்களை தயார் பண்ணார். தயார் பண்ணி அவரோட விட்டுடலை. அவருடைய வேலைக்கு முடியல. பகவத் பாதுகாப்பு ஒரு கதை உண்டு. காசியில புத்தரூபா சூத்திரங்கள் பாஷத்தை காலால அவர் வாயால கேட்டு இது பாஷம் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணதான் கதை உண்டு. இருக்கட்டும், நமக்கு தேவை என்னது, அந்த சூத்திரங்களுடைய விளக்கமும் சரியான முறையில் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய தாற்பயம். இந்த மாதிரி கதை மத்வாவுக்கும் உண்டு, வைஷ்ணவாவுக்கும் உண்டு. பகவத் பாதாவுடைய ஸ்தானத்தை நீங்க வேற வச்சு விடுவீங்க. ஏன்னு சொன்னா நாம எப்படி சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரியா சொல்லிட்டு போவோம், அவருடைய சம்பிரதாயத்தில் சொல்றது வந்து என்ன தெரியுமோ, மகாவிஷ்ணு சமாரம்பம் வியாசாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய வரையத்தான் வந்தே குருபரம்பரம். இப்படி உண்டு. சில வைஷ்ணவாக்கள் இன்னும் கூட உபன்யாசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் இல்லையா? அது ஏன்னு கேட்டா அது மகாவிஷ்ணு ஸ்வரூபமாவே எடுத்துண்டு அதுக்கு அவருடைய பிரவர்த்தகம். நம்ம அதுல போய் இப்படியா அப்படியான்னு கேட்கக்கூடாது. நமக்கு மூலம் ஒன்று. இப்படி சூத்திரங்களை நல்லபடியா எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக சொன்னார். இது என்னது அப்படின்னு கேட்டா ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடியது. 2 மார்க்கத்தையும் வேதத்தை வச்சுட்டே நமக்கு கொடுத்துருக்காரு. 3ஆவதா பக்தி மார்க்கம். சொல்லவே வேண்டாம், அத்தனை புராணங்களும் இருக்கு. அதுலயும் விசேஷ பாகவதம் சொன்னா பக்திக்காகவே வந்தது இல்லையா? புராணத்தை விட்டுடுவோம். உபாசனைகள் நம்ம அது புராணங்கள் அடுத்த செக்ஷன்ல சுகுர் சமயத்துல வச்சுக்கலாம். வேதத்திலேயே பார்த்தோம் சொன்னா உபாசனைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? உபனிஷத்துக்கள் எத்தனை உபாசனைகள் இருக்கு. அதெல்லாம் என்னது, பக்தி மார்க்கத்தை சேர்ந்ததானே. அப்போ வேதத்தை பிரிச்சு கொடுத்தாருன்னா அதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. அவர் அந்த வேதத்தை பிரிச்சு கொடுக்கும் பொழுது 3 வழிகளையும் காமிச்சு கொடுத்துட்டார். கர்ம மார்க்கத்தை வச்சுட்டுதான் வேதத்தையும் பிரிச்சார். உபனிஷத்துக்களை அதாவது ஞான மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சூத்திரங்களை கொடுத்தார். பக்தி மார்க்கங்களை சொல்றதுக்கு உபாசனைகளையும் நமக்கு அந்த சூத்திரங்களையும் உபாசனைகள் உண்டு. வெறும் ஞானம் ஞானம் சொன்னா ஞானம் வந்துருவாங்க. உபாசனை அடுத்த கட்டம் தானே ஞானம். அந்த உபாசனை மூலமாக கொண்டு போயிருக்காரு. அப்படிங்கிறதுனால பக்தி மார்க்கம் ஏற்படுது. இப்போ நாம பார்த்தது என்னது, பிரபு சம்ஹிதா. அடுத்து நாம சுஹுர் சம்ஹிதால பார்க்கலாம். சுஹுர் சம்ஹிதான்னு நாம இதை எது வச்சுக்கிறோம்னா புராணங்களை வச்சுக்கலாம். இதுல நாம இந்த புராணங்கள் எப்படி நமக்கு தேவைங்கிறதுக்கு பல இடங்கள்ல ஸ்லோகங்கள் இருக்கு. உங்களுக்கு தான் அந்த ஸ்லோகங்களை நான் எழுதி வந்திருக்கேன். ஏன்னு சொன்னா ஸ்லோகங்களை கேட்டு ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. மத்ஸ்ய புராணத்தை எப்படி இருக்கு, இதுல புராணங்கள் மட்டும் இல்லை, உப புராணங்களும் இருக்கு. எத்தனை புராணங்கள் இருக்கு? 8 அதுல என்னென்ன புராணங்கள்ல ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு. பத்ரயம் மத்ரயம் இல்லையா? அந்த ஸ்லோகங்கள் ஆதியம் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பாவமாட்டம் மாதிரி ரொம்ப சுலபமா நீங்க நினைவு வச்சுக்கலாம் இல்லையா? பவிஷ்யத் புராணம், பாகவத புராணம், பத்ரயம் வந்துடும். இப்படி நீங்க அதை ஞாபகம் வச்சுக்க காவல் மாதிரி சின்ன ஸ்லோகமே இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷம். இப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதுல மத்ஸ்ய புராணத்தை எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. நம்ம வேதத்தை பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நல்லா கொண்டாடுறோம். அவர் இதையும் சேர்த்தான் பிரிச்சிருக்காரு. எப்படி பாருங்க, புராணமேகமேவாசி ததா கல்பாந்தரே அனக காலேன அக்ரஹணம் திருஷ்டுவா. இங்கேயும் அதே சிக்கல் தான். வேதத்தை எப்படி நம்ம சொன்னோமோ பெருசா இருக்குன்னு அதே சிக்கல் தான் இங்கேயும். புராணஸ்ய ததோத்தம வியாசரூபம் அகம் திருத்வா. இதை சொல்றது யாருன்னு கேட்டா விஷ்ணுவே தான் சொல்றாரு மத்ஸ்ய புராணத்துல. வியாசரூபம் அகம் திருத்வா உத்தராமி யுகே யுகே. அது எப்படி இருந்ததா? 4 லட்ச பிரமாணேன துவாபரே யுகே ததா 8 சதா கிருத்வா பூதலேஸ்மின் பிரகாசதே. 18 நான் பிரிச்சு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பக்தி மார்க்கா, கர்ம மார்க்கா, ஞான மார்க்கான்னு 3 இருக்குங்கிற சந்தேகமே இல்லை நமக்கு. சரி, இதை ஏன் பண்ணணும், இப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதற்கு நமக்கு இங்கே பாகவதத்துல இதுக்கு பிரமாணம் கிடைக்கிறது. ஸ்திரீ சூத்ர த்விஜ பந்தூனாம் ந வேதஸ்ரவணம் மதம் தேஷாமேவ ஹிதார்த்தாய புராணானி கிருதானிவை. இதுல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் கேட்க முடியாதோ அவர்களுக்கெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக புராணங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வேதத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப நமக்கு அடுத்த சந்தேகம் வரும், வேதாத்தியனம் பண்ணியாச்சுன்னா புராணங்கள் படிக்க வேண்டாமோ? கூடாது. வேதாத்தியனத்தை பண்ணியாச்சுன்னா கூடாதுதான். புராணம் வேண்டாமா? எப்போ வேதாத்தியனத்துக்கு முழுக்க புரிஞ்சுட்டேன்னா அது முடியுமா? நமக்கு முடியுமா? அது சத்தியமா முடியாது இல்லையா? சாஸ்திரங்கள் படிச்சாலும் முடியாதுன்னு
அப்போ அந்த வேதாந்தத்தை தத்துவதா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? புராணங்கள் வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் இது எல்லாருக்கும் வேதே அதிகாரியா இருந்தாலும் அவளுக்கும் தேவைப்படுறது, அனதிகாரியா இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படுறது எது? புராணங்கள். அதனாலதான் புராணத்தை என்ன சொன்னா பஞ்சமோ வேதகான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? நாம அதுல அலட்சியம் காட்டக்கூடாது. வேதத்துடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி. ஏன்னு கேட்டா சுகுல் சம்ஹிதா இல்லையா, கதையை சொல்லிட்டு நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட நாம சமத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கதை வேண்டியது இருந்தது. அப்படி நமக்கு கதை மூலமா அந்த சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுக்கிறது எது? இன்னைக்கு பிராக்டிகலா ஒருத்தர் தர்மத்தை அனுஷ்டிக்கிறான்னு சொன்னா எல்லாரும் வேதத்தை படிச்சா பண்றாங்க, வேதத்தை படிச்சவாதான் தெரிஞ்சுட்டு பண்றாங்க கிடையாது. ஆனா புராணத்தை படிச்சுட்டு ராமன் இப்படி பண்ணினா இருப்பாங்க, திருவாட்டை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த புராணம் நமக்கு இப்படி நமக்கு தேவையா இருக்குன்னு தெரிகிறது. அதனாலதான் இது என்ன சொல்றா, இதம் ஹி வேதைஹி சமிதம். சமிதம்னா சதுஷன் அர்த்தம். சம்மிதம் சம்மதம் எல்லாம் ஒரே சதுஷன் அர்த்தம் தான் இல்லையா? வேதியத்துக்கு பழம் வந்துட்டு இருக்கு, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். சம்மிதம் சம்மதம் சமிதம் சதுஷம் அர்த்தம். சமிதம் பவித்ரமபி சோத்தமம் ஸ்ராவ்யானாம் உத்தமம் சேதம் புராணம் ரிஷி சத்தமம். இது எப்படின்னு சொன்னா வேதத்தினுடைய ஒப்பானது இது, அதனுடைய சூக்ஷ்மங்களை சொல்லக்கூடியது. எத்திர இன்னும் மேற்கொண்டு அடுத்த என்ன சொல்ல பாருங்க, எத்திர திருஷ்டம் ஹி வேதேஷு தத் சர்வம் லக்ஷ்யதே ஸ்மிருதோ. வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் சங்கேமமாக ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. உபயோகோ எது ந திருஷ்டம், ஸ்ருதியும் ஸ்மிருதியும் எது தெரியலையோ அதுவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு புராணத்துல இல்லையா? அப்போ எவ்வளவு வசதியான இந்த புராணங்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அதை எல்லாத்தையும் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்க. இதுல நாம கர்ம காண்டத்தை பார்க்கலாம், பக்தி காண்டத்துக்காக பாகவதத்துக்காக நம்ம பார்க்கலாம். ததஹ்கலு சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம். இது ஏன் இந்த புராணம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா அது ஒரு காரணம் சொல்ற. எல்லா புராணங்களும் இருக்குதான், ஆனா இந்த கலியுகத்துல ஏமாத்துறதுக்காகவே விஷ்ணுவே ஒரு அவதாரம் பண்ணினார். யாரே? ஆமா, பௌத்தாவதாரம் சுரத்விஷம். இந்த தேவர்களுடைய எதிரிகளாக அரக்கர்கள் அவர்களை ஏமாத்துறதுக்காக இந்த கர்மா என்ன வேண்டியிருக்கு, மோட்சம் என்ன வேண்டியிருக்கு, சரீரத்தை தவிர்த்து ஏதாவது ஆத்மா உண்டா? இப்ப நம்ம ரொம்ப வெறுத்துட்டோம் வச்சுக்கோங்க, நம்மளே அதுதான் பண்ணுவோம். யாரோ ஒப்பிக்க வரான், தப்பு தப்பா ஒப்பிக்கிறான் வச்சுக்கோ. வாத்தியார் எவ்வளோ சொல்றேன், ஒப்பிக்க வரான், தப்பு தப்பா ஒப்பிக்கிறான், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஒப்பிச்சு தான் ஆடேன்னு சொன்னாங்க. என்னடா ஒப்பிச்சு பண்ண போறேன், இன்னும் ஒரு மாசம் ரெண்டு பரீட்சைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அவன் மேல இருக்கிற பாசம் இல்லை. அவன் தப்பு தப்பா ஒப்பிக்கிறான், போனாலும் போக மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றது? அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தி அமைச்சிருக்கணும். அப்படிதான் இந்த பௌத்தாவதாரம் வந்திருக்கான். இந்த அசுராக்கள் என்ன பண்ணிட்டா தேவர்கள் மாலையே கர்மாக்களையும் தர்மங்களையும் பண்ணிட்டு நல்ல ஒரு சுத்தி வந்துட்டா, வந்தா பரவாயில்லை. அதனால ஒரு கெட்டவன் நல்லா ஆகக்கூடாதான்னு கண்டிப்பா ஆகலாம். ஆனா அதை வச்சுட்டு அவன் கெட்டதை பண்ண ஆரம்பிச்சான், நல்லது பண்ணா பரவாயில்லை. தர்மங்களை பண்ணி சக்தியை சம்பாதிச்சுட்டு முரடனுக்கு பலம் வந்தா என்ன அவன் போகும்போது கட்டணம் தள்ளி போவான். ஏன்னே தெரியாது. ஏன்? அவன் அந்த சக்தி வந்துருக்குங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு அவன் வேற வழி கிடையாது. அதுதான் கஷ்டம். பலச நல்ல ஒரு சாத்திகமா இருந்து பலம் வந்தா அவன் மற்றவாளுக்கு உதவி பண்றது பண்ணுவான். மாமா சமையல் பண்ணா ஹெல்ப் பண்ணலாம். துஷ்டத்துக்கு வந்ததுன்னா கஷ்டம். அப்படி ஒரு நிலைமை. இப்ப அசுராவோட நிலைமை அப்படி வந்துருக்கு. அதை ஏமாத்துறதா என்ன பண்ணானா, ததஹ்கலு சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோனாம்னா ஜனசுதஹ. இந்த ஜெயினஹான்னு பேரால ஜனசுதஹ கீகட்டேஷு பவிஷ்யதி அப்படின்னு சொன்னார். இது ஏமாத்துறதுக்காக புத்தன் ஒருவர், அதனால நல்லவனும் மாறிடுவான். அதுதான் பிரச்சனை. அவனை ஏமாத்துறதுக்காக பண்ண போயிட்டு நல்லவான என்ன பண்ணிட்டா கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டா. அதை சரி பண்றதுக்காக புராணங்கள கதைகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு இந்த புராணத்துடைய ஒரு பகர். இது இன்னொரு வேடிக்கை என்ன கேட்டா, கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாருன்னு சொன்னா லோக ரட்சணத்துக்காக எடுப்பார். எப்போ எடுப்பாருன்னு கேட்டா நல்லா கஷ்டப்படணும் இல்லையா? நல்லவா கஷ்டப்படணும், அடி வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிருஷ்ணான்னு கட்டினாதான் ஒருவர். அப்படிதான் நம்ம கேட்டுருவோம். ஆனா யாரும் மாற்றம் அப்படி இல்லையா? ஏன்னு கேட்டா முன்னாடியே இவன் எங்க ஏமாந்து போகலானோ, ஏமாந்து போயிட்டு அடி வாங்க போறானோ, அதுக்கு முன்னாடியே நம்ம அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரா, முன்னாடியே பிரிச்சுட்டார். ரொம்ப ஜாகிரதையா முன்னாடி வந்துட்டார். இப்ப நினைச்சு பார்த்தோம், மற்ற எல்லா அவதாரத்தை காட்டிலும் வேதவியாச அவதாரங்கிறது நம்ம தடுப்பூசி மாதிரி.
கொரோனா முன்னாடி போட்டுற மாதிரி எவ்வளவு வசதியான அவதாரம் இல்லை. அப்படி வந்து நமக்கு புராணங்கள்லாம் பண்ணிருக்க. இன்னொன்னு வியாசர் அவர் வந்து யாருடைய வர்ணனை கொடுத்தாரு கேட்டா பகவானுடைய வர்ணனையை கொடுத்தார். அவர் இல்லைன்னு சொன்னா பகவானுடைய வர்ணனைகள் வந்து தேடுறது தன்னுடைய அவதாராந்தரத்தை வருணிச்சு அவரே காவியங்கள் பண்ணியிருக்கார் நமக்காக, நம்முடைய இதத்துக்காக. வாத்தியார் சொன்னார் இல்லையா, ஒரு வாத்தியார் இருக்காங்க பரமாச்சாரியாலாம் அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லியும் 3 வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எப்போதாவது பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் காஞ்சிபுரத்துக்கு போயாலும் நம்ம பார்க்கலாம், எப்போதாவது அப்படிதான் இருக்கான். அவனுக்கு என்ன வேண்டி இருக்கு, அவனுக்கு ஏதாவது பணங்காசு வேண்டியிருக்கான், அப்படியே பண்ணணும். 2 இருக்காங்க, லோகஹிதம், இன்னொன்னு மற்றவர்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்படி பண்ணணும்பா, அவனே பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் சன்னியாசி, எல்லாத்தையும் விட்டுட்டேன், கர்மா கடையை விட்டுட்டேன், நான் ஏன் பண்ணணும்னு வச்சு வேற யாராவது வச்சு பண்ண சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஒரு பக்தி நமக்கு வருமா அப்படின்னு கேட்டா அது பண்ணி காமிக்கும் பொழுது சிலது இதுதான் நாடகம். ஆனா இந்த நாடகம் நல்லது இல்லையா? வாத்தியார் வந்து பாடசாலை வந்தாச்சுன்னு சொன்னா 4 மணி நேரம் இருக்கும் பொழுது 4 மணி நேரம் நடிக்கணும் பசங்க முன்னாடி. கொட்டாயம் வருதுன்னா கையில் வச்சா ஆகணும். ஒருவேளை கையில் ஏதோ வலிக்குதுன்னு சொன்னா கூட அப்படி இருக்க முடியாது. பார்த்து சின்ன பையன் இருந்தா அதை ஃபாலோ பண்ணுவான். இதே வச்சாச்சுன்னா நடிச்சாச்சுன்னு சொன்னா ஃபாலோ பண்ணுவான். இந்த நடிக்கிறதுங்கிறது தனக்காக இல்லை, எனக்கு ஏதோ பேர் கிடைக்கிறதுக்காக இல்லை, லோக ஹிதாய மற்றவர்களுக்காக. இப்படி பகவான் வியாசர் என்ன பண்ணினாருன்னு கேட்டா பகவானுடைய அத்தனை மகிமையும் பண்ணார். எதுக்காக? தன்னுடைய ஆத்ம புராணத்தை பார்க்கறதுக்கு இல்லை, இந்த புராணங்களால மற்றவா கரை சேருவா அப்படிங்கிறதுக்காக. இதுல நம்ம பக்தி மார்க்கத்தை பார்த்தோம்னு சொன்னா கலோ பக்தி ரேகா விசிஷ்டான்னு நமக்கு பிரசித்தமா தெரிகிறது. பாகவதத்துல பக்தி பிராதான்யம் சொன்னா பக்தி மட்டும்தான் கணக்கு இல்லை, முக்கியமா அது இருக்கு. தசரதர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே என்ன சொல்லுவோம், ராமனுடைய அப்பா இல்லையா, லட்சுமணனுக்கு அப்பா இல்லையா, அவர் பரதனுக்கு அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா பிராதான்யன விவகாராக பவந்தி, முக்கியப்பட்டதை பிரசித்தமா வச்சுதான் நம்ம விவகாரம் பண்ண முடியும். புரியறதுக்காக நம்ம சொல்றது. அப்போ பாகவதத்துல பக்தி பிரதானம் சொன்னா புராணங்கள்ல பாகவதம் பக்தி பிராதானம் அப்படின்னா பக்தி மட்டும் தான் இருக்குமான்னு இல்லை, அது பிரதானமா இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி சொல்றாரு பாகவதம்? ஏவம் அவரே சொல்றாரு பாகவதத்துல, அவரே சொல்றார், ஏவம் பிரவருத்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜாஹ சர்வாத்மகேனாபி யதா ந அதுஷ்யத் ஹிருதயம் மம. அவர் சொல்றார், நான் எல்லா நல்ல காரியமும் பண்ணிருக்கேன், பரோபகாரம் பண்ணணும். பாத்தியார் ஆரம்பத்தை சொன்னார் இல்லையா, அதுதான் சொல்றாரு, எல்லாருக்காக நான் இவ்வளவு காரியம் பண்ணிருக்கேன், ஆனா என் மனசுல இன்னும் கூட ஏதோ குறை இருக்கு. நான் அதுஷ்யத் ஹிருதயம் மமா, இத்தனை பேர் நான் பண்ணிருக்கேன், அது என்ன பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லை. சரி, மற்றவாளுக்கு பாத்தியார் சொல்ற வாக்கியத்தை அதையும் நம்ம நினைச்சுக்கணும். நம்முடைய அனுஷ்டானம் வேணும். நான் பரோபகாரம் பண்றேன்னு சந்தியான சமயத்தில் நான் போய் தானம் பண்றதுக்கும் யாருக்கோ ஹெல்ப் பண்றேன்னு போனா நம்முடைய அனுஷ்டானம் போயிடும். அவர் அதையும் சொல்ற, ஜிருதவரணேனஹி மயா சந்தாம்சி குரவஹ அன்யஹ மானிதாக நிர்வ்யலீகேன விஹீதஞ்ச அனுசாசனம். என்னென்னலாம் சொல்றாரு வரிசையை கவனிச்சுக்கணும். முதல்ல சொல்ற, எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் அனுஷ்டானம் பண்ணிருக்கேன். ஜிருதம் பிரதேனா, பிரதம்னா என் அனுஷ்டானம் நினைச்சேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அனுஷ்டானம் பண்ணிருக்கேன். சந்தாம்சி, வேதங்களை சொல்லி வச்சிருக்கேன், பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நிர்வ்யலீகேனா, ஏமாத்துறதுக்காக இல்லை, ஏமாற்றுங்கிறது எண்ணமே இல்லாம நிர்வ்யலீகேனா அனுசாசனம் பாலிதம், என்னுடைய தெரியவா எனக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காளோ அத்தனையும் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கணும். நிர்வ்யலீகேனங்கிற வெளிக்காட்டா பொய், ஏமாத்துறது. வாத்தியாசனா சரிமாமா சரிமாமா அந்த சமயத்தை சொல்லுது, அப்படி இல்லை. நிர்வ்யலீகேனா, எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம பண்ணிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லை, பாரதம் வியபதேசேனஹி ஆம்னாயாம் ஃபஸ்ட் தரிசிதா, மகாபாரதம் பண்றேன்னு மொத்த வேதத்துடைய அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். திருஷ்யத்தே எത്ര தர்மாதி ஸ்திரீ சூத்ராதி, புராணங்களையும் சொல்லிட்டேன். மற்றவாளுக்கு யாரோ ஒரு சாராக நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு இல்லை, யாரெல்லாம் வேதத்துல அனதிகாரியோ அவனுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் புராணங்களை எழுதி. ததாபி, அப்படி இருந்த போதிலும் கூட மதமே தேசியோக, இது யாரை பார்த்து சொல்றாரு, நாரத பார்த்து கேட்கிறாரு. இவர் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காரு. நாரத வர, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கு நீ, அதான் அஷ்டாதச புராணங்கள்ல 17 எழுதிட்டியே, அதான் எல்லாம் முடிச்சுட்டே தீசிட்டே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் வருத்தத்தோட இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட சொல்ற, ததாபி, இவ்வளவு பண்ணாலும் கூட மம
இருக்கு. ஆத்மா விபு அசம்பன்னா இவ ஒரு முழுமை அடையாத, சம்பன்னா முழுமை, அசம்பன்னானது முழுமை அடையாம இன்னும் இருக்கு அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிற, நாரதை பார்த்து கேட்கிற. அப்ப நாரதர் ஒரு நீண்ட ஒரு சட்டம் அதுக்குள்ளே வருது. அவர் உபதேசம் பண்றார், ஏன் உனக்கு இந்த ஆத்மாவில ஒரு திருப்தியானது ஏற்படலை அப்படின்னு சொன்னா, அது அவர் சொன்ன மொத்தத்தையும் சாரத்தை நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன். நீ எல்லாத்தையும் பண்ண, பக்தியை பண்ணல. நான் எதையும் பண்ணல, பக்தியை பண்ணேன் இல்லையா? நீ எல்லாத்தையும் பண்ண, பக்தியை பண்ணல. சுவாமி நீ வந்து சுவாமியை பத்தின குண வர்ணங்கள் நீ பண்ணல, உனக்கு ஆத்மா திருப்தி அடையல. நான் எதையும் பண்ணல, நீ பண்ண மாதிரி புராணங்கள் எழுதல, பாரதங்கள் எழுதல, ஒன்றும் பண்ணல. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணினேன், பக்தியை பண்ணினேன். ஏதாவது சர்வகாலத்தையும் எதாவது பண்ணினேன், எனக்கு ஆத்மா திருப்தியா இருக்குன்னு புரிச்சுட்டேன். இதுதான் காரணம். நான் வந்து திருப்தி, என்னுடைய ஆத்மா இன்னும் அசம்பன்னமா இருக்கிறதுக்கு பகவத் குணங்களை நான் பாராட்டலை. அவரே சொல்ற, கிம்வா பாகவதாக தர்மாக ந பிராயேண நிரூபிதாக. நான் அது மட்டும்தான் பண்ணல. பிரியாக பரமஹம்சானாம், பரமஹம்சான்னு சொன்னா ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள், அவர்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது, அதை நான் பண்ணல. சரி, அவர்கள் பிடிச்சது நீ ஏன் பண்ணணும்னு கேட்டா, அவர்கள் தான் பகவானுக்கே பிடிச்சவர்கள். எப்படி சொல்ற பாருங்க, பிரியாக பரமஹம்சானாம் தேவகி அச்சுத பிரியாக. அந்த பரமஹம்சர்கள் தானே அச்சுதராகிய மகாவிஷ்ணுக்கு பிடித்தவர்கள். அப்போ நான் அதை தான் பண்ணல, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு தான் பாகவதத்தை பக்திக்காக பண்ணினார். இதை கருட புராணத்தை சொல்ல பாருங்க, அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாம். பாகவதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் எதனுடைய சாரம்னு கேட்டா, பிரம்மசூத்திரங்களுடைய சாரம். பாரதார்த்த விநிர்ணய, மகாபாரதத்துல வேதத்துடைய சாரம் இருக்குன்னு சொன்னா, அந்த பாரதத்துடைய சாரம் தான் இந்த பாகவதத்துல இருக்கு. காயத்ரி பாஷ்ய ரூபா. இது எப்படின்னு கேட்டா, இந்த பாகவதம் காயத்ரி மந்திரத்துடைய ஒரு சாரம், பாஷ்ய ரூபா. அசௌ வேதார்த்த பரிபூர்ணிதா, வேதார்த்தங்களுடைய சேர்க்கை தான் இந்த பாகவதம். புராணாம் சாரரூபா. அத்தனை புராணங்களை நினைச்சு பாருங்க. கடைசி காலம் ஒருத்தர் எழுதுறான்னா அதுக்கு முந்தின காலத்துல எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சாகித்யம் படிக்கிற நீ, மாளவிகாக்னி மித்ரம் வந்து யாருடையது? காளிதாஸ் எத்தனாவது காவியம்? முதல் காவியம். நீ அதை படிச்சாலே தெரியும். ஏன்னா அதுல வார்த்தை பிரயோகங்கள்லாம் கொஞ்சம் மாறாத இருக்கும். இதே நீ அபிஞான சாகுந்தரத்தை படிச்சு பாரு, அற்புதமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளவு மெச்சூர் ஆயிட்டாங்க. மாளவிகாக்னி மித்திரத்துல வர்ணனையை நம்ம எழுத மாதிரி இருக்கும், நம்மளுக்கு உத்கிருஷ்டமா இருக்கும். நம்மளுடைய கடைசி காலத்துல ஒரு காலத்துல எழுதுவோம்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா ஆயிட்டு அந்த மாதிரி மாளவிகாக்னி மித்திரம் இருக்கும். அபிஞான சாகுந்தரம் நம்மளால முடியாது, சாப்பிடக்கூடாது. அப்படி மெச்சூர்டா இருக்க 17 புராணங்களை எழுதிட்டு 18ஆவது பாரதம் எழுதிருக்காருன்னா அந்த 17 சாராம்சம் இதுல வந்திருக்குன்னு தெரியறது. அப்படின்னு கருட புராணத்துல நமக்கு இதை பத்தி சொல்லியிருக்காரு. இதுல நாம பார்த்தது என்னதுன்னு கேட்டா, இந்த ஸ்லோகங்களோ இந்த புராணங்கள்லாம் பார்த்தோமே, இதெல்லாம் எதை பத்தி? சுகுத் சம்ஹிதா, அடுத்தது காந்தா சம்ஹிதா 57வது நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காரு. இதுல மகாபாரதம் இருக்கு. இந்த மகாபாரதம்ங்கிறது காந்தா சம்ஹிதா, காவியம்ங்கிறது ரொம்ப அழகா நமக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டே வரும். இதுல இல்லாத தர்மங்களே கிடையாது அப்படின்னு சொல்ல. அதனால இது லிகிதா ஆமனாயான், எழுதப்பட்ட வேதம். வேதம்னால எழுதப்பட்டது இல்லை, எழுதா கிழமைன்னு தானே சொல்றோம் தமிழ்ல. ஆனா இது எழுதப்பட்ட வேதம் அப்படின்னு அர்த்தம். வேதத்துக்கு ஒப்பானது. இது என்னென்னலாம் இருக்கு பாருங்க. யக்ஷ பிரஷ்னா, மதுர பிரஷ்னா, விதுர நீதி, பகவத்கீதை. பகவத்கீதை ஒரு போராத நமக்கு வேதத்துக்கு சமமா இருக்கக்கூடியது. பக்தி மார்க்கத்தை சொல்றதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவசகஸ்ரநாமம், இப்படி பலது இருக்கு. இது இல்லாததே கிடையாது. மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகத்துக்கு அத்தனை இதுல இருக்கு. இதுக்கு வேடிக்கையாக சொல்லுவா, இதுக்கு பாரதம் தான் பேரா. என்ன பேரு? பாரதம். ஆனா மகாபாரதம் அப்புறம் பேர் வந்துதான். ஏன்டா அந்த பேர் வந்ததுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு சமத்காரமா ஒரு ஸ்லோகம். சத்வாரஸ்ச ஏகதா வேதாக பாரதஞ்ச ஏவம் ஏகதா ததா புராகில சுரை சர்வே சமஸ்யா துளையா திருத்தம். என்ன பண்ணாரா, இந்த துலனா பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, துலாபாரம் சொல்லுவோம் இல்லையா, சராசம் சொல்லுவோம். அதுல ஒரு பக்கத்துல 4 வேதங்களை வச்சாலாம், ஒரு பக்கத்துல பாரதத்தை வச்சாலாம். என்ன ஆயிரத்துனா, அதுவும் 4 எப்படி வச்சாலாம், சதுர்பிய ரகசியபியா. அதாவது சாமவேதத்தை வச்சு சொல்லியிருந்தா மற்ற வேண்டியமான சொல்லிக்கலாம்.
வெறும் மூலம் மாத்திரம் இல்லை, என்னென்னலாம் விகிருதி பாடங்கள் இருக்கும், ரகசியம் விகிருதி பாடம் தானே உங்களுக்கு. அந்த ரகசிய பதம் விகிருத்திக்காக சொல்லப்பட்டது. எந்தெந்த வேதங்கள்ல விகிருத்திலாம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து வச்சான். சதுர்பிய ரகசியேபியா. அப்ப என்ன அடுத்து? வேதேபியோதிகம் ததா. ஒரு பக்கம் அந்த வேதத்துக்கு அது மேல போயிட்டு மகாபாரதத்துக்கு அந்த அளவுக்கு வசதியா ஆயிடுச்சுன்னு மகாபாரத வசதியா சொல்றதுக்காக அன்னிலிருந்து என்ன ஆயிடுத்தான் அது சொல்ல பரவா. ததா பிரகிருதி லோகேஸ்மின் மகாபாரதம் உச்சதே. வெறும் பாரதம் மகாபாரதம் ஆயிடுவான். இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்படிதான் அது மகாபாரதத்துல அத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தாற்பயம். வேற ஒன்றும் இல்லை. இதுல என்னென்னலாம் இருக்கு? அர்த்தசாஸ்திரம் இதம் புண்ணியம், தர்மசாஸ்திரம் இதம் பரம், மோக்ஷசாஸ்திரம் இதம் புரோக்தம் வியாசேன அமித புத்தினா தர்மே ஹ்யர்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதரிஷபா. தர்ம விஷயமாகட்டும், அர்த்த விஷயமாகட்டும், ராஜாவாதின விஷயம் வருது, ராஜ்யத்தை பற்றி விஷயம் வருது, அர்த்தஸ்ச மோக்ஷே ச ஞானத்துக்கும் தேவையா இருக்கு. இப்படி எல்லா இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இருக்கு. இது எதிக அஸ்தி. இது சம்பந்தமா எந்த விஷயங்கள் இங்கு இருக்கோ அது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. எதிக அஸ்தி, எது இங்கு இருக்கோ அது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. இங்க மட்டும்தான் கிடைக்கும். சரி, பரவாயில்ல. எதிக நாஸ்தி, இங்க இல்லாத இன்னொரு இருந்தாலும் அது ஒரு கௌரவத்தை கேட்டா எதிக நாஸ்தி, எது இந்த மகாபாரதம் சொல்லப்படுதோ எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துக்கும் சொல்லப்பட்டதும் இங்க இருக்கு, இங்கு இல்லாது எங்கும் இல்லை அப்படின்னு. எதிக நாஸ்தி நதத் க்வசித் யத் ந இஹ அஸ்தி நதத் க்வசித். அவ்வளவு அழகா இருக்கு ஸ்லோகமே, எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்படின்னு இந்த வேதத்துக்கு சமமானது அப்படின்னு இதம் ஹி வேதை சவிதம் பவித்ரம் அபிச்சோத்தமம். அதனாலதான் என்ன பண்ணுவா, வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். வியாசோச்சி உச்சிஷ்டம் அவர் தொட்டணிக்குதான் இந்த உலக அத்தனை பதார்த்தங்களும் அவரான சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது அப்படிங்கிறதுக்காக வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் இப்படி சொல்லப்பட்டு இது நாம எதை சேர்க்கிறோம்? காந்தா சங்கீதியில சேர்க்கிறோம். இங்கேயும் கர்ம விஷயமாகவும் இருக்கு, அதாவது அர்த்தேஜ காமேஜன்னு சொன்னோம். இப்போ நாம மூணுலையும் பார்த்துருக்கோம். பிரபு சங்கீதி எடுத்து வேதத்தை பார்த்தோம், அதுலயும் கர்ம மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் சொல்லிட. அடுத்தது சுகுர் மார்க்கத்துல புராணங்களை பார்த்தோம், அதுலயும் அப்படிதான் பண்ண. காந்தா சங்கீதையாவது மகாபாரத காவியத்தை எடுத்துட்டு இருக்கோம், அதுலயும் இருக்க. அதனால அது ஆதி கவின்னு பேரு இல்லையா? இவரை பத்தி இன்னும் கரெக்டா பண்ணி நான் எடுத்து ஒரு நேரம் எடுத்து புராணத்தை பிடிச்சிருந்தேன். 5 நிமிஷம் அவருடைய விழாவை பத்தி நான் சொல்ல போறேன். அது ஒரு விஷயம் இருக்கு. இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இவருடைய பிராமாண்யம் எந்த அளவுக்கு சொன்னா வேதமே அவரை போகிறது. அகவாயோரேகாதச புருஷஸ்தேகாதச ஸ்ரீகஸ்ய பிரப்ராஜமானாவ்யவதாதாः யாஸ்சவாசுகி வைஷிதாः ரஜகா புருஷாஸ்யாः శ్యామ కపిలాది లోహితాః ఊర్ధ్వా అవపతంతాశ్చ వైద్యుత ఇత్యేకాదశ நைவம் நைனம் வைதிதோ ஹினஸ்தி அப்படின்னு இதுவரை ஒரு அர்த்தவாத விதி. இதுல சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கா. இந்த சிருஷ்டிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஹிரண்ய கர்ப்பால எப்படி புருஷாலாம் சேர்றான்னு ஒரு வித்தியை. நைனம் வைதிதோ ஹினஸ்தின்னு இருக்கு. இதை யாரு அறிஞ்சிருந்தாலோ அவளுக்கு எந்த விதமான துக்கம் வராது அப்படின்னு வேதம் சொல்றது. எப்பவுமே நம்ம பார்த்துக்கலாம், ஒரு உபாசனையை சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான பலத்தை சொல்லுவாங்க. அதுதான் இந்த பலத்தை சொன்ன வாக்கியம். பலத்தை சொல்லியாச்சு, அதோட நிறுத்திக்கலாமா இல்லையா? வேதம் என்ன பண்றதுன்னா, வேதம் இப்ப நான் சொன்னேனே இந்த பலம் கண்டிப்பா கிடைக்கும்பா. எப்படி? சகோவாச்சவ்யா சத்பாரா சர்யா. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டா பராசர புத்திரர். இப்போ 22வது இருக்கக்கூடிய அந்த வியாசனை சொல்லிட்டார். நாம எதெல்லாம் வேதத்தை தானே முக்கிய பிரமாணமா வச்சுருக்கோம். ஸ்மிருதிகள் சிஷ்டாச்சாரங்கள் அப்புறம் தான். முக்கிய பிரமாணம் ஸ்ருதி, அதுக்கு அடுத்து தன் மூலமா இருக்கக்கூடிய ஸ்மிருதி, அதற்கும் மூலமா இருக்கக்கூடிய சிஷ்டாச்சாரத்தை வச்சுருக்கோம். நாம எந்த பிரமாணத்துக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு வச்சுருக்கோமோ அந்த வேதமே என்ன பண்றது? நான் சொன்னது பொய்யில யாரே சொல்லிட்டாரு. நாளைக்கு பாடசாலைக்கு விடுமுறை அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவேடா? பாக்கியவசனம் அவர் பிராமணிக்கு, நான் இந்த இடத்துல இந்த இடத்துல அப்பிரமாணிக்கலாம் இல்லையா? அப்ப நான் ஒருத்தர் ஏமாத்துறதா இருந்தாலும் கூட நான் இப்ப உங்களை ஏமாத்தணும் நினைச்சிருந்தேன், நீங்க சந்தோஷமா இருக்கு நினைச்சிட்டு நாளைக்கு விடுமுறை சொல்லிட்டேன் அப்படின்னு வாத்தியார் சொன்னாலும் சொன்னா நீங்க நம்புவேன். என்ன விட ஒரு பிரமாணமா இருக்கக்கூடிய
காமிக்கணும் இல்லையா? அப்படி வேதா பிரமாணம், அதுவே இன்னொரு இடத்துல பிரமாணம் காமிக்கிறது. யார் காமிக்கிறது? வியாசரை காமிக்கிறது. அப்ப அவருடைய புகழ் வந்து வேதமே இப்படி கொண்டாடுறது இல்லையா? இப்படியாக அவருடைய மகிமையை கொடுத்த நேரத்தை முடிச்சிருக்கேன். நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், கடைசியில ஏன் இந்த வியாச பூஜை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அது பல பேருக்கு தெரியறதுல நமக்கு அது கொஞ்சம் சமப்பட வேண்டியதா இருக்கு. இந்த பவிஷ்யோத்தர புராணத்துல ஒரு கதை ஒன்று இருக்கு. வேதநிதின்னு ஒரு பிராமணன், வேதவதின்னு ஒரு அவருடைய மனைவி. இந்த 2 பேருக்கும் ரொம்ப காலத்துக்கு குழந்தை இல்லையா? காசியில இருக்கக்கூடியவர். அவன் என்னென்னமோ பிரயத்தனம்லாம் பண்ணியிருக்கா, ஆனா குழந்தை பிறக்கல. அப்போ ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்க, இந்த வியாசர் வந்து பிரதிதினம் கங்கையில ஸ்நானம் பண்ணி சிவதர்சனம் பண்ணிக்கிறாங்க ஜலத்தோட. ஆனா அவர் வந்து ஒரே ரூபத்தோட வரதில்லை, வெவ்வேறு ரூபத்தோட வரா. நீங்க அவரை பார்த்து அனுகிரகம் வாங்கிக்கோ, உங்களுக்கு தேவையானது அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ற, நம்ம நேரம் ஒரு பெரியவாழ்க்கை வரம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்க முடியாது. முதல்ல அவரை சந்திருப்தி பண்ணணும், அவருக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்காக என்ன பண்ற, கங்கை கரையில அவர் வந்து சன்னியாச வேஷத்துல வர. சன்னியாச வேஷத்துல வரும் பொழுது நமஸ்காரம் பண்றார். விடவே மாட்டேங்கிற அந்த வேதநிதி, நீங்க எங்காவது வந்தே ஆகணும், நாளைக்கு எங்காவது ஒரு ஸ்லாம், எங்க அப்பா அப்படி ஸ்லாம். இவர் சொல்ற, நான் சன்னியாசி நாளைக்கு வருது இல்லை, நீங்க வரணும். ஏன்னா இவருக்கு தெரியுமே அவர் வேதவியாசர், அவர் வந்து சன்னியாசி இல்லைன்னு தெரியுமே. அப்போ அவருக்குமே கொஞ்சம் சந்தேகம் வருது. சரி, இவன் வந்து விஷயம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கான், நான் சன்னியாசி சொன்னதுக்கு கூட என்ன கூப்பிடுறான்னு சொன்னா அப்படி வேணுமே அப்படிங்கிறதுக்காக சரின்னு ஒத்துக்கிற. மறுநாளைக்கு ஸ்ராதத்துக்கும் வர, வந்து ஸ்ராதத்தையும் முடிச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது எனக்கு புத்திரர்கள் வேணும் அப்படின்னு சொல்றார். அவரும் அனுகிரகம் பண்றார். இப்படி அவர் மேல ரொம்ப ஒரு பக்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த வேதநிதி அவர் என்ன பண்றார், நான் அவங்களை அடிக்கடி பார்க்கணும்னு நினைக்கிறேன், இந்த தேஜஸ் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்காக சொல்ற, நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ற, அது கேட்கப்படி நடந்துதான் நான் வருவேன். என்ன அப்படின்னா, இந்த ஆஷாட பௌர்ணமி அன்னைக்கு என்ன வேதங்களுக்காக பூஜையை பண்ணி நீ ஆராதனை பண்ணி அங்க இந்த புராணங்கள் எல்லாம் சொல்ல வச்சு, வேதங்கள் எல்லாம் சொல்ல வச்சு, ஏன்னா அவங்களுக்கு பண்ணின காவியம் என்னது, ஒருத்தர் காவியம் எழுதியிருக்காரு, ஸ்ரீகிருஷ்ணா வந்து காவியத்தை வந்து கொடுத்துருக்காங்க, அதை படிச்சு பார்க்கதான் அவன் சந்தோஷம். அப்படியே ரொம்ப நல்லது அப்படின்னு ஓர வச்சானா மனசு கஷ்டமாகும் இல்லையா? பண்ணின காவியங்களை நல்லபடியா இன்னும் யூஸ் பண்ணதுக்காக வேதவியாசத்தை சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க புராணங்களையும் வேதங்களையும் சொல்லி பூஜையை பண்ணி கொண்டாடினால் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்னையில இருந்துதான் இந்த வியாச பூர்ணிமான்னு ஆரம்பிச்சதாக சில ஸ்லோகங்கள் பவிஷ்யத் புராணத்தை கிடைக்கிறது. மம ஜென்மதினே சம்யக் பூஜனீய பிரயத்னதः ஆஷாட சுக்ல பக்ஷேது பூர்ணிமாயாம் குரு ததா, குருவாசம் சேர்த்து சொல்லியிருக்கு. வாசனம் ஆறும் பூஜனீயோ விசேஷேன வஸ்திராபரண தேனுபி, வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் பசுக்களையும் வச்சு பூஜையை பண்ணணும். பல புஷ்பாதினா சம்யக் ரத்ன காஞ்சன சன்னிபைஹி, ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்கணும் சொல்லியிருக்க. தட்சிணாபி சுபுஷ்டாபி மத் ஸ்வரூப பிரபூஜையே, யாரை பூஜை பண்ணணும்னா என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். வேதாத்தியனம் பண்ணவர், புராணங்களை படித்தவர்கள், இவர்களெல்லாம் பூஜை பண்ணிக்கணும். அவதான் குழந்தைகளும் எல்லாம் அவ ஸ்வரூபம் தான், வேதவியாச ஸ்வரூபம் தான். ஏகோ விஷ்ணு மகத்முதாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, இங்க இருக்காரு அங்க இருக்காரு அப்படின்னு. எல்லாருக்கும் இங்க வேதவியாசம் இந்த பாடசாலை பொறுத்த வரையில குரு வாயில எல்லாருமே அந்த குருக்கு சமானமானவா இருக்கா. ஏவம் கிருதே துவயா விப்ர, அப்படி பண்ணினா யார் வருவான்னு கேட்டாங்க, நான் வருவேன்னு அவன் சொல்ல. மத் ஸ்வரூப தர்ஷனம் பவிஷ்யதி ந சந்தேகா மயைவ துஜோத்தமா, என்னுடைய ஸ்வரூபமாக அந்த புராண வேண்டா வேத வித்து அவர்கள் எல்லாம் வருவார். நான் அந்த ஸ்வரூபத்தை யாராவது தான் இருப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இப்படியாக தான் நமக்கு வேத இந்த குரு பூர்ணிமால கிடைச்சிருக்கு, வியாச பூர்ணிமால கிடைச்சிருக்கு. இது குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு கதை இருக்கு. இவர் வந்து மகாபாரதத்தை 3 வருஷத்துல எழுதிக்கிறதா விஷ்ணு புராணத்தை சொல்றார். அது ஆரம்பிச்ச நாள், அந்த ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணினாரா, இந்த கிரந்தம் நிர்விக்னமா பரிசமாப்தி ஆகணுங்கிறதுக்காக அவர் குரு பூஜையை பண்ணித்தான் ஆரம்பிச்சார். அவரையே பண்ணோம், விஷ்ணு குரு அவரையே பண்ணா, லோகத்துக்கு காமிக்கணுமே ஒரு காரியம் பண்றதுனால தான் அவருடைய குருவனி நினைக்கணும் அப்படின்னு அவரே அதை பண்ணி காமிச்சதுனால இன்றைய தேதியில இதுக்கு குரு பூர்ணிமான்னு இன்னொரு ஒரு பேரும் கிடைச்சதாங்க. இப்படி இந்த நாள்ல
வியாசனுடைய மகிமையும் அவருடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை குறித்ததாக்கி